بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அபுதாபி மண்டலத்தின் சார்பிலே ரமதான் தொடர் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நமக்கு மத்தியில் தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மௌலவி தாவூத் கைசர் MISC அவர்கள் உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள். சகோதரர் அவர்கள் நமது பணிகள் நிறைவுற்று விட்டனவா என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள். உங்களுடைய மொபைல் போன்களை சைலண்ட் மோடிலோ சுவிட்ச் ஆஃப் மோடிற்கோ மாற்றிவிடுமாறு கேட்டுக்கொண்டு சகோதரர் அவர்களை உரை நிகழ்த்த அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல ஏக வல்லவனின் நல்லடியார்களே, புனிதங்கள் பூத்து குலுங்கும் இந்த ரமதான் மாதத்தில் இறை வணக்கங்களோடு நாம் நம்முடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய எல்லா முயற்சிகளுக்கும் இறைவன் நிறைவாக கூலியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, இன்றைய தினம் நமது பணிகள் நிறைவு பெற்று விட்டனவா என்று பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, இந்த இஸ்லாம் என்கிற ஒரு அற்புதமான மார்க்கத்தை நாம் வாழ்வியல் நெறியாக ஏற்றிருக்கிறோம். இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட சட்டங்களை பின்பற்றுகிறோம். மார்க்கம் நமக்கு விதியாக்கி இருக்கிற வணக்க வழிபாடுகளை நடைமுறைப்படுத்துகிறோம். இறைவன் குறிப்பிடுகின்ற தொழுகையை, நோன்பை, ஹஜ்ஜை, ஜகாத்தை நிறைவேற்றுகிற மக்களாக நாம் இருக்கிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்ன பிற நல்ல காரியங்களையும் நம்மால் இயன்ற வரையிலே நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி வந்துவிட்டது என்று சொன்னால், இது போன்ற வணக்க வழிபாடுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய செயல்கள் நமக்கு மிகவும் உயர்வாக எடுத்து காட்டப்படுகிறது. நம்முடைய இந்த செயல்பாடுகளால் நாம் திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலையை அடைகிறோம். நாம் எதை பார்க்கிறோம் என்றால்,
நம்மை விட கீழ்நிலையிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ, முஸ்லிம் பெயர்தாங்கிகளாக முஸ்லிம் என்று ஒரு பெயரை வைத்துக் கொண்டு தர்காவிலே இருக்கக்கூடிய கபர் வணங்கிய பார்க்கிறோம். அவங்களை பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கை கொஞ்சம் ஏற்றமானதாக தெரிகிறது. மதுஹபுகள், மௌலுதுகள், ஃபாத்திகாக்கள் என்று அதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிற மக்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மேலாக தெரிகிறது. அல்லது தவறான பாதைகள், மது குடிப்பது, புகைப்பிடிப்பது, தப்பும் தவறுமான நடத்தைகளில் ஈடுபடுவது, அந்த மனிதர்களோடு நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறோம். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சிறந்த வாழ்க்கையாக நமக்கு தோன்றுகிறது. இப்படியே நம்ம பார்த்து பார்த்து நம்முடைய நிலை எப்படி வந்துவிட்டது என்றால், நாம் ஒரு நல்ல வழியில் இருக்கிறோம், நாம் ஒரு அற்புதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம், இறைவன் சொல்லக்கூடிய கட்டளைகளை எத்தனையோ பேர் பள்ளிவாசலுக்கு வராம இருக்கிறான், எத்தனையோ பேர்கள் ஜும்மாவுக்கு கூட வருவதில்லை, எத்தனையோ பல மனிதர்கள் ரமலான்ல கூட நோன்பு வைப்பதில்லை, நாம் அதையெல்லாம் செய்கிறோமே என்ற எண்ணம் வரும் பொழுது அது செயற்கையாக நமக்கு ஒரு திருப்தியை தருகிறது. நாம சிறந்தவர்கள், நம்முடைய செயல்பாடு அழகானதாக இருக்கிறது, இறைவனுடைய திருப்தியை நாம் பெற்றுவிடலாம் என்று நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் ஏதோ பெரிய தியாகம் செய்துவிட்டதாக, இந்த மார்க்கத்திற்காக ரத்தம் சிந்தியதை போன்று ஒரு வகையான திருப்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. நாம நல்ல பணிகளை செய்யறோம் என்ற மாற்று கருத்து இல்லை. அவர்களை விட நாம் சிறந்தவங்க தான், கபர் வணங்கிகளை விட நாம் சிறந்தவங்க தான், தட்டும் தகடு தாயத்து அவனோட நம்ம சிறந்தவங்க தான். அறவே இஸ்லாத்தை சொல்லாத மக்களுக்கு மத்தியில நாம் சிறந்தவர்கள் தான். நம்மால் இயன்றவரை இந்த கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுகிறோம். அதே நேரத்தில் நம்மிடத்தில் எந்த எண்ணம் வரக்கூடாது, நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் போதும், இதற்கு மேலாக செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அந்த ஒரு எண்ணம் போதும் நம்மை அது நரக பழிகுடுக்கு அழைத்து சென்றுவிடும். நம்முடைய செயல்பாடுகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ரொம்ப குறைவாக நினைக்க வேண்டும். நம்ம செய்வது இது ஒரு காரியமே இல்லை, இது ஒரு பணிகளே இல்லை, நாம இன்னும் நிறைய செய்யணும். அல்லாஹ்வுடைய பாதையில் நாம செய்வது ஒன்று இரண்டு காரியங்கள், ஒரு மிகப்பெரிய கட்டடத்தில் ஒரு செங்கலை போன்றுதான் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது, இன்னும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமான இருக்கிறது என்கிற எண்ணம் நம்மகிட்ட வந்தா தான் அடுத்தடுத்த காரியங்களை செய்வதற்கு நம்ம தயாராகும். அந்த எண்ணம் இல்லாம நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் போதும் என்கிற மனநிலை நமக்கு வந்துவிட்டால் அது அழிவு பாதைக்குரிய வழியாக அமைந்துவிடும். இப்படி நாம் நினைக்கிறோம் இல்லையா, நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் அது போதும் என்று நினைப்பதாக இருந்தால் அதை நினைப்பது தவறு என்பதை நமக்கு சொல்லியாச்சு. சரி, நினைப்பது சரி என்று வைத்துக் கொண்டால் அப்படி நினைக்கலாமா? நினைப்பதாக இருந்தால் அந்த நினைப்பதற்குரிய தகுதி யாருக்கு இருந்தது? சஹாபாக்களுக்கு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக, சத்திய மார்க்கம் நிலைப்பதற்காக, தீனுல் இஸ்லாம் தலைப்பதற்காக தங்களால் ஆன எல்லா விதமான ஒத்துழைப்பையும் கொடுத்த அந்த சஹாபாக்கள் அவங்க திருப்தி அடைந்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவங்க வாழ்க்கையில அவங்க அவ்வளவு தியாகங்களை செஞ்சாங்க. அந்த சஹாபாக்கள், நபிமார்களை விட்டுருவோம், நபிமார்கள் என்பவங்க அல்லாஹ்வுடைய வஹியை பெறக்கூடியவங்க என்ற ஏதாவது காரணங்களை நம்ம சொல்லலாம். சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க உம்மத்துகள் தான். நாம எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தோ அதே போல சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயமாகத்தான் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுவதற்காக, இந்த மார்க்கத்தை ஏற்றுவதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் அவ்வளவு பரவி கிடக்கிறது. வரலாறுகளை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்கள், அந்த தியாகத்துல லட்சத்துல ஒரு பகுதியை கூட நாம் இன்று செய்ய முடித்திருக்கவில்லை. அவ்வளவு தியாகங்களை செய்த அந்த சஹாபாக்களுக்கு என்ன வந்திருக்க வேண்டும்? நமக்கு மேலே செய்யணும், நமக்கு மேலே பணி செய்ய முடியும், நம்ம அல்லாஹ்வுடைய பாதையிலே இவ்வளவு உழைத்து விட்டோமே என்ற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு வந்ததா? அப்படி ஒரு அடிச்சுவடே இல்லை. சஹாபாக்களுக்கு எந்த நேரத்திலாவது எந்த இடத்திலாவது நாம் செய்த காரியங்கள், தியாகங்கள் ஏராளமாக கிடைக்கிறது, நாம் செய்வதற்கு இனி ஒன்றுமே இல்லை
என்று நினைத்த சம்பவங்கள் வரலாறுகளை பார்க்க முடியவில்லை. அவ்வளவு தியாகங்களை செய்த சஹாபாக்கள் இன்னும் செய்வதற்கு ஏதேனும் இருக்கிறதா? இன்னும் யார் சொல்ல கட்டளை போடுங்கள், எங்களுக்கு ஆணையிடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று எங்களை பணியுங்கள் என்று இந்த மார்க்கத்தில் உள்ள கடமைகளை செய்வதற்கு காத்திருந்த சமுதாயமாக அன்றைய சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது அவங்களை நாம் ரெண்டு சாராராக பிரிக்கலாம். ஒரு சாரார் முஹாஜிரீன்கள், அதாவது மக்காவாசிகள். இன்னும் ஒரு சாரார் அன்சாரிகள், மதீனாவில் வாழக்கூடிய மக்கள். இந்த இரண்டு சாராருடைய தியாகமுமே ரொம்ப மகத்தான தியாகம் தான். இன்னைக்கு நம்மள யாருமே அந்த தியாகத்தை செய்வதற்கு முன் வர மாட்டோம். அப்பேற்பட்ட தியாகங்களை செய்து முடித்தவங்க அவங்க. முதல்ல மக்காவாசியை நாம் எடுத்துக்கொள்வோம். மக்காவாசிகளை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே தியாகம். மக்காவாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினர் தங்களுடைய பிரச்சாரத்தை துவங்கிய நேரத்தில், அந்த நேரத்தில் முஸ்லீம் என்று சொல்லுவதற்கு கூட ஒரு தில்லு வேணும், ஒரு திராணி வேணும். இன்று நாம வாழக்கூடிய பகுதிகளில் நாம முஸ்லீம்களா வாழ்றோம்னு சொன்னா அது பெரிய தியாகம், அரசாங்கமே அங்கீகரிக்கிறது. நம்முடைய நாடுகள்ல வெளிநாடுகள்ல ஒரு முஸ்லீம் என்று மாறுறான்னு சொன்னா அரசாங்கம் அவனை அங்கீகரித்து அபிடபிட் வழங்குகிறது. அவன் மார்க்கத்தை வேறு மார்க்கத்துக்கு போவதை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை அரசாங்கமே அங்கீகரிக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில அவர்கள் இருக்கவில்லை. அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு மனிதர் அத்தனை அடக்குமுறைகளை எதிர்கொண்டு முஸ்லீம் என்று சொன்னால் அடிப்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று தெரிய வந்தால் அவருடைய உடைமைகளை சேதப்படுத்துவார்கள், பேசுவார்கள், ஏசுவார்கள், கடினமான துன்பத்துக்கு உள்ளாக்குவார்கள், ஏராளமான இடர்பாடுகளை அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம். இத்தனைக்கு அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு முறையான அரசாங்கம் இல்லை. தடி எடுத்தவன்னா தண்டக்காரர் என்ற அடிப்படையில் யாரெல்லாம் பெரிய ஆட்களோ அவங்க அந்த மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி வருவார்கள். யாரும் போய் அடிச்சிட்டான்னு சொன்னா யார்ட்டையும் போய் கேஸ் கொடுக்க முடியாது. இன்றைய போன்ற நீதிமன்றங்கள் அன்றைக்கு இல்லை, காவல்துறை அன்று இல்லை. நாம் வழக்கிலே மாட்டிக்கொண்டு விட்டால் நமக்காக ஆஜர்படுத்தி பேசுவதற்கு வக்கீல்கள் அன்று இருக்கவில்லை. அப்பேற்பட்ட நேரத்திலும் கூட கடினமான சவால்களை எதிர்கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களே, அந்த இஸ்லாத்தை ஏற்றதே மிகப்பெரிய தியாகம். அந்த தியாகத்துக்கு நம்முடைய தியாகங்கள் ஈடாகாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அவ்வளவு பெரிய தியாகம். அது மட்டுமல்ல, இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக பசியிலும் பட்டினியிலும் அவர்கள் வதைக்கப்பட்டார்கள். சரியான சாப்பாடு இல்லாமல் சிரமப்பட்டாங்க. இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக நிறைய சிரமங்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. இப்படி மக்காவிலே எத்தனை ஆண்டுகள் கழிகிறது? சற்றேறக்குறைய 13 ஆண்டுகள் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்று அந்த ஆரம்ப காலத்தில் ஏற்றவர்கள் சிலர் 13 ஆண்டுகளை கழித்தார்கள், சிலர் 10 ஆண்டுகளை கழித்தார்கள், சிலர் 8 ஆண்டுகளை கழித்தார்கள், சிலர் 5 ஆண்டு, 3 ஆண்டு, 2 ஆண்டுகளை கழித்தார்கள். இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதில் காலங்களை கழித்ததே மிகப்பெரிய தியாகத்துக்கு நாம சான்றாக சொல்ல முடியும். ஒரு நேரம் வருகிறது, மக்காவிலே கடினமான எதிர்ப்புகளை கடந்த காலங்களை விட நாட்கள் நெருங்க நெருங்க எதிர்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. தாங்க முடியவில்லை, சஹாபாக்கள் ஓடி வர ரசூலுல்லாஹ் தாங்க முடியவில்லை என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து முறையிடக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாளும் இந்த முஸ்லிம்கள் மீது காபிர்களுடைய வெறி தாக்குதல் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஒரு நேரம் அதுக்கு மேல பொறுக்க முடியாது, அதற்கு மேல தாங்கிக் கொள்ள முடியாது என்கிற நேரம் வரும்பொழுது அழகான மார்க்கம் ஒரு அனுமதியை வழங்குகிறது. இங்க இருந்து ஹிஜ்ரத் பண்ணி போகலாம். மக்காவில் இருந்து இந்த இடம் நம்ம வாழ்வதற்கு தகுதியான பூமி இல்ல, பக்கத்தில் மதீனா இருக்கிறது, அது நல்ல ஒரு ஊரா இருக்குது, அங்க உள்ள மக்கள் நல்ல மக்கள் என்ற அடிப்படையில் இங்க இருந்து போறாங்க. இவங்க இருக்கக்கூடிய பூமி அது அபாய பூமியா இருக்கு, அவங்க போற மதீனா அது அபாய பூமியாக இருக்கிறது. எனவே இங்க இருந்து நாம் நம்முடைய குடியிருப்பை மாற்றி ஆக வேண்டும் என்கிற நிலை வரும் பொழுது ஒரு சாரார் கபசா என்று சொல்லப்படுகிற அபிசினியாவுக்கு அனுப்பிக்கப்படுகிறார்கள். மற்றும் ஒரு சாரார் மக்காவில் உள்ள தங்களுக்கு சொந்தமான எல்லா பொருட்களையும், சொத்துக்களை, சொந்த பந்தங்களை, தங்களுடைய உடைமைகளை அல்லாஹ்வுடைய பாதையிலே தாரை வார்த்துவிட்டு வேற எந்த நோக்கத்துக்காக போகவில்லை. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போன சஹாபாக்கள் ஏதேனும் காரணத்துக்காக போனாங்க, இந்த மார்க்கத்தை தவிர, இந்த தீனுல் இஸ்லாத்தை தவிர,
அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் நம்முடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை தவிர அவங்களுக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முன்வைத்துத்தான் அப்பேற்பட்ட ஒரு புனித பயணம், ஹிஜ்ரத் என்கிற புனித பயணம் அங்கு நடைபெறுகிறது. இது எப்பேற்பட்ட தியாகம் என்பதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒருவர் தனக்கு சொந்தமான வீடு, தன்னுடைய சொந்த ஊர், தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த பொதுவாகவே எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவங்க ஊர் மேல கொஞ்சம் பாசம் இருக்கும். அதையெல்லாம் தளர்த்தி கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில வருகிறார்கள் என்றால் அவங்க செஞ்ச தியாகத்துக்கு அது இன்னும் அவங்களுடைய மகனத்திலே இன்னும் ஒரு முத்து சேர்கிறது. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை தியாகத்திலே கழிக்கிறாங்க. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகிற நேரத்தில் வீடு பிடித்து வைத்துக் கொண்டு சென்றார்களா? சரி போறோம், நாம இருந்தால் காலி பண்ணி போவோம், இங்க இருந்து போய் திடீர்னு இறங்க மாட்டோம். ஒரு ஊர்ல இருந்து சென்னையில இருந்து ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு போறான்னு வச்சுக்கிடுவோம், வெட்டியை தூக்கிட்டு போய் இறங்க மாட்டோம். போவதற்கு முன்னால் அங்கு போய் வீடு பார்ப்பது, அந்த வீட்டிலே வசதிகள் உண்டா, தண்ணீர் கிடைக்குமா, பாதாள சாக்கடை வசதி இருக்கிறதா, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கிடைத்தது இருக்கிறதா, குழந்தைகள் இருந்தால் பால் பொருட்கள் எல்லாம் கிடைக்குமா, ஒரு நோய் ஏற்பட்டால் ஹாஸ்பிட்டல் உண்டா, மருந்து கடைகள் உண்டா என்று 1000 விதமான ஆய்வுகளை செய்துவிட்டு நாம் இன்றைக்கு புலம்பெயர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருப்போம். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகிறோம், அப்படி போனார்களா? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போவதற்கு முன்னாடி தங்களுடைய ஒற்றர்களை அனுப்பி மதீனாவில் உள்ள வீடுகளை பார்த்து அட்வான்ஸ் கொடுங்க சொல்லி அனுப்பினாங்க. போனா வீடு கிடைக்குமான்னு கூட தெரியாது. இங்க இருந்து புறப்படுகிறோம், அங்கு போனால் என்ன சாப்பிடுவது அவர்களுக்கு தெரியவில்லை. எங்கு தங்குவது, எங்கு தூங்குவது, என்ன தின்பது, எந்த விதமான கேரண்டியும் அவர்களுக்கு இல்லை. இங்கே இருந்து புறப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்படுகிறோம், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், இறைவன் நமக்கு உணவளிப்பான், அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான் என்கிற அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையை தவிர வேறு எந்த விதமான கேரண்டியும் அவர்களுக்கு இருக்கவில்லை. அப்பேற்பட்ட நேரத்தில் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறாங்க. இது எப்பேற்பட்ட தியாகம்! மதீனாவில் போனவங்க அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சரியான சாப்பாடுகளுக்கு கூட சிரமம். போட்டிருக்கிற ஆடைகள் ஒரே ஒரு ஆடையை வைத்திருப்பார்கள், அதுவும் மேலாடை இல்லாமல் கீழாடையை தூக்கி கழுத்துக்களிலே கட்டியிருப்பார்கள். எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வறுமை தாண்டவமானது என்று சொன்னால், ஆரம்ப நேரத்தில் பெண்களுக்கு ஒரு சட்டம் சொல்லப்பட்டது. என்ன சட்டம் என்றால், கானன் நாசு யுஸல்லூன மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே மக்கள் தொழுவார்கள், ஆண்களும் தொழுவார்கள், பெண்களும் தொழுவாங்க. அப்படி தொழக்கூடிய நேரத்தில் ஆண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தங்களுடைய ஆடைகளை எடுத்து தங்களுடைய கழுத்துக்களின் மீது கட்டி இருப்பார்கள். கட்டி இருக்கிற நேரத்தில் தொழுகையில முன்னாடி ஆண்களும் பின்னாடி பெண்களும் நின்று தொழ வேண்டிய நிலை. அப்படி தொழும் பொழுது ஆண்களும் சஜ்தாவில் இருப்பாங்க, பெண்களும் சஜ்தாவில் இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர் என்று இமாம் சொன்ன உடனே எல்லோரும் சஜ்தாவில் இருந்து நிமிருவோம். அப்படி நிமிருகின்ற நேரத்தில் பெண்களுக்கு ஒரு சட்டம் சொல்லப்படும். என்ன சட்டம் தெரியுமா? பெண்களுக்கு சொல்லப்பட்டது, லா தர்ஃபஅன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவிய ரிஜாலு ஜுலூஸா, ஆண்கள் அமர்கின்ற வரையில் பெண்கள் தலைகளை உயர்த்தக் கூடாது என்று பெண்களுக்கு ஒரு சட்டம். இது பெரிய என்ன நம்ம நினைக்க கூடாது. அந்த சட்டத்தில் கூட அவங்க வாழ்ந்த ஏழ்மை வாழ்க்கை புறப்படுகிறது. எதற்காக சொல்லப்பட்டது என்றால், கீழே உள்ள ஆடையை இழுத்து கட்டி இருப்பாங்க, சரியான ஆடைகள் இல்லை. அந்த நேரத்தில் சஜிதாவில் இருந்து எந்திரிக்கிற நேரத்தில் ஆண்களும் பெண்களும் ஒரே நேரத்தில் எழுந்தால் ஆண்களுடைய மறைவிடங்களை பெண்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மறைவிடங்களை மறைப்பதற்கு கூட சரியான ஆடை இல்லை. இன்று நாம் எப்படிப்பட்ட ஆடைகளை வைத்திருக்கிறோம்? ஒவ்வொரு ஒரு ஆளுக்கு 10 சட்டை இல்லாம இருக்காது. நம்மள்கிட்ட உள்ள ஒவ்வொரு சட்டையும் 10 செட்டுக்கும் குறைவாக எந்த ஏழைட்டையும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி இருக்கிறான். அவங்களுடைய நிலை அப்படி அல்ல. அவ்வளவு வறுமையில் தான் தங்களுடைய காலங்களை இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக கழித்தார்கள் என்றால், எப்பேற்பட்ட வறுமையிலே அவங்க வாழ்ந்தாங்க. இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வாழ்ந்தார்கள் என்றால் அது அவர்களுடைய தியாகம். அப்ப அவர்களுடைய தியாகம், இவ்வளவு தியாகங்களை செய்த பொழுதும் அவங்களுக்கு போதும் என்கிற மனநிலை வரவில்லை. 2 ஆண்டுகள் கழிகிறது. ஹிஜ்ரத் நடைபெற்று ஹிஜ்ரி 2ஆம் வருடம் பத்ர் யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தம் என்று சொல்லும் பொழுது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக போகவில்லை. அபூ சுஃபியானுடைய தலைமையில ஒரு வியாபார கூட்டம் வியாபாரம் செய்து பொருட்களோடு போகுது. அந்த பொருட்கள் அவர் சொந்த உபயோகத்துக்கோ வேற பர்பஸுக்கு பயன்படுத்தப்பட்டா பரவாயில்லை,
முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக நியமிக்கப்பட்ட படை என்பதால் அதை நபிகள் நாயகம் அவங்க வழிமறிப்பதற்கு போறாங்க. போகிற நேரத்தில் நிலைமை வேறாக அப்படியே மாறுகிறது. இவங்க எதிர்பார்க்காத வகையில வேறு விதமாக நிலைமை மாறி அபூ சுஃபியான் அவரு மக்காவுக்கு தகவல் தெரிவிக்கிறார். மக்காவில் இருந்து ஒரு படை இங்கு புறப்பட்டு வந்து விடுகிறது. இந்த நேரத்தில் போனவங்க போருக்காக போகவில்லை. போருக்காக போயிருந்தால் அதுக்குரிய ஆயத்தங்களோடு போயிருக்க முடியும். போனவர்கள் இந்த வாணிக கூட்டத்தை, வியாபார கூட்டத்தை மறைப்பதற்காக போறாங்க. அந்த நேரத்தில் தகவல் வருது, மக்காவில் இருந்து நம்மை தாக்குவதற்காக காபிர்கள் படைதிரண்டு வந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியில கலந்துரையாடல் நடத்துறாங்க. கலந்துரையாடல் நடத்துற நேரத்தில் முதலே அதுக்கு ஒத்துக்கொண்டவங்க யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த மாதிரி படை வந்து விட்டது. அபூ சுஃபியான் இருக்கிறார், இவரை போய் பிடிக்கிறதுனா பிடிக்கலாம், அல்லது ஒரு படை மக்காவிலிருந்து வந்து விட்டது, அவங்கள போய் அட்டாக் பண்றதுனா அட்டாக் பண்ணலாம், என்ன செய்யலாம் என்று கேட்கிற நேரத்தில் முதலிலே நாங்கள் போருக்கு தயார் என்று சொன்னவர்கள் மக்காவாசிகள். அவங்களுடைய தியாகத்தை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கெல்லாம் போருக்கு வரமாட்டோம், என்ன விளையாட்டு பண்றீங்களா? நாங்க என்ன சாவறதுக்காக பிறந்திருக்கிறோம்? நாங்கள் மக்காவிலே இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக நாங்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் சிங்கி அடிக்கவில்லையா? எங்களால் முயன்றவரை இந்த மார்க்கத்தில் நாங்கள் நிறைவேற்றிருக்கவில்லையா? பஞ்சாயத்து வேணாண்டு தானே அங்கிருந்து நாங்கள் குடியிருப்பையே மாற்றி மதீனாவிற்கு வந்திருக்கிறோம். மதீனாவை தியாகங்களை பண்ணி இருக்கிறோம். வந்து 2 வருஷங்கள் கூட ஆகல. ஹிஜ்ரி 2 பதில் யுத்தம், அதுக்குள்ள போருக்கு கூப்பிட்டா எப்படி? கொஞ்ச நாட்கள் கழியட்டுமே, ஒரு 4 வருஷம் கடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். எங்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயரட்டும், எங்க வீடு வசதிகளை வாங்கிய பிறகு, எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் நல்ல நிலையை அடைந்த பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம் போறேன்னு அவங்க சொல்லவில்லை. அந்த கோரிக்கை வைக்கப்பட்ட நேரத்தில் அதை முதலிலே ஒத்துக்கொண்டவர்கள் மக்காவாசிகள். அப்ப பாருங்க, என்ன தோன்றவில்லை அவர்களுக்கு? அல்லாஹ்வுடைய பாதையிலே எவ்வளவு தியாகங்களை செய்த நேரத்திலும் நாம செய்துவிட்டோம், இனி நாம செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று அவங்களுக்கு தோன்றவில்லை. அதே போல மதீனாவாசிகள் அவங்க ஒரு சாரார், அவர்களுடைய தியாகத்தை பாருங்கள். மக்காவாசிகள் செய்வது ஒரு வகையிலான தியாகம் என்றால், மதீனாவாசிகள் செய்வது அதுவும் ஒரு பயங்கரமான தியாகம். நம்மிலே இன்றைக்கு யாரும் செய்ய துணிய மாட்டார்கள். அப்பேற்பட்ட தியாகங்களை அந்த மதீனாவாசிகள் செய்தார்கள். மக்காவை இருந்து ஹிஜ்ரத் பண்ணி போயாச்சு, மதீனாவிற்குள்ள வந்தாச்சு. மதீனாவிலே அன்சாரிகள் உதவி செய்யவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் உதவி செய்யலாம். அவங்க செஞ்ச உதவி எப்பேற்பட்ட உதவி, எந்த நேரத்தில் செய்த உதவி, எந்த விதமான ஒண்ணுமே இல்லை. அது வேற ஒரு ஊரு, அவங்க ஊராக இருந்தாலும் எதையாவது ஏற்பாடு பண்ண முடியும். எதுவுமே தெரியாமல் திக்கத்தில் இருப்பவர்கள், நிராயுதபாணி என்று சொல்லுவார்களே, அந்த வார்த்தைக்கு முழு சொந்தக்காரர்களாக அன்றைய மக்காவாசிகள் அந்த சபையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் மத்தியிலே ஒரு நட்புணர்வை ஏற்படுத்துறாங்க. அந்த நட்பை போன்ற நட்பு இன்னைக்கு உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உறவை நபிகள் நாயகம் அங்கே ஏற்படுத்துறாங்க. ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் மதீனாவாசிகள் தங்களுடைய தோழர்களுக்காக, தங்களுடைய கொள்கை சொந்தங்களுக்காக இந்த மார்க்கத்தை, அவங்களுக்கு மத்தியில் மாமன் மச்சான்கள் இல்லை, அவங்க எல்லாம் சொந்தக்காரர்கள் இல்லை, ஒரே குலத்தை சார்ந்தவங்க இல்லை. எங்கோ மக்கா எங்கோ இருக்குது, மதீனா எங்கோ இருக்கிறது. அவங்களுக்கு மத்தியில் பாரம்பரிய ரீதியிலான தொடர்பு கூட குறைவாகத்தான் இருந்தது. இந்த நேரத்திலும் தங்களுடைய எல்லா விதமான சொத்துக்களையும் பாதியை தருவதற்கு மதீனாவாசிகள் அங்கு முன் வர்றாங்க. நபிகள் நாயகம் அவங்க சாத் என்கிற மதீனாக்காரர், அன்சாரிகள் உள்ளவர், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற மக்காவாசி, இந்த 2 பேரையும் சேர்த்து சொல்ல விடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த சாத் என்கிற அந்த நபித்தோழர் மதீனாக்காரர் மக்காவாசியை பார்த்து சொல்கிறார், தன்னுடைய தோழரை பார்த்து பேசுகிறார், இன்னே அக்ஸரு மாலம் இனல் அன்சார், அன்சாரிகள் உள்ள பெரிய பணக்காரர்கள் நானும் ஒருவன். இந்த வார்த்தையை எங்கேயும் யாரும் சொல்ல மாட்டான். கோடிகளை புரண்டு கொண்டிருப்பான். அவருடைய ஒரு நாளுடைய டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 10 கோடி 15 கோடி புரண்டு கொண்டு இருக்கும். அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, பரம ஏற மாதிரி பேசுவான், பஞ்ச பாட்டு பாடுவான். போய் நின்றுவோம், நம்ம போய் பணம் இருக்குன்னு சொல்லிட்டா நேர போய் ஜூலை 4, டிசம்பர் 6, ஒவ்வொரு ஜனவரி 27 மாசத்துக்கு மாசம் நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. நம்மள்ட்ட வந்து நோட்டோட நிப்பாங்க.
இவங்களுக்கு அழுக வேண்டுமே என்று நினைத்துக் கொண்டு காசு பணம் உள்ளவர்கள் தங்களிடத்தில் காசு பணங்கள் இருந்தாலும் அதை காட்ட மாட்ட பரம ஏழை மாதிரி பேசுவான். பாய், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரே கஷ்டம், லேபருக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை, கரண்ட் பில்லு கட்ட முடியவில்லை, பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டல, பிள்ளைக்கு பால் வாங்குற கூட காசு இல்லை என்று தெருவில் ராபிச்சக்கார மாதிரி பேசுவாரு. பெரிய தொழிலதிபர். காசு பணங்கள் இருந்தாலும் யாரும் வெளியே காட்ட மாட்டார்கள். ஆனால் அவர் வெளியே காட்டுகிறார். காட்டுறதுன்னு சொன்னா சிலர் காட்டுவான், பெருமைக்காக, பகட்டுக்காக, இருமாப்பிற்காக காட்டுகிற மக்கள் உண்டு. அவங்க சொல்வது அதற்கல்ல. சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் அவருக்கு சொத்து தரக்கூடாது. அவர் சொல்லுகிறார், அக்ஸிமு மாலி பைனனி வ பைனக ஷத்ரைன், என்னுடைய சொத்துக்களை நான் இரண்டாக பிரிக்கப் போகிறேன், இரண்டாக பிரித்து உங்களுக்கு பாதி எனக்கு பாதி என்று நான் ஆக்க போறேன்னு சொல்றார். எந்த அளவிற்கு ஒரு தியாகம்! நீ இம்ராத்தான், இரண்டு மனைவிகளை நான் வைத்திருக்கிறேன். அவங்க போன நேரத்தில் அவங்களுக்கு திருமணம் வேண்டும் இல்லையா? ஒருவருடைய தேவை என்று சொல்லும் பொழுது சாப்பாடு மட்டும் தேவையில்லை, ஆடைகள் மட்டும் தேவையில்லை, உணவு தேவை இருப்பதை போன்று உணர்வு தேவை என்று ஒன்று இருக்கிறது. அப்ப என்ன செய்வது? அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் இரண்டு மனைவி இருக்கிறார்கள், நீங்கள் அவங்களை பாருங்கள். அந்த ரெண்டு நம்ம கூட தரலாம். ரெண்டு மனைவி வச்சிருக்க என்ன செய்யலாம்? ஒரு மனைவி சொல்றதெல்லாம் கேட்கிறா, டீ கேட்டா கவர்மெண்டா கொடுப்பா, நெய்ச்சோறு கேட்டா பிரியாணி கொடுப்பா. அப்படிப்பட்ட ஒரு மனைவி இருக்கிறா. இன்னொரு மனைவி இருக்கிறாள், எதை கேட்டாலும் தரமாட்டா, கேட்டா போட்டு போய் எடுத்து குடின்னு சொல்லுவா. அப்ப பாக்குறான், ரெண்டு மனைவியில ஒருத்தி சொல்றதெல்லாம் கேட்கிறா, அவளை வச்சுக்கிடுவோம். இது பெரிய சனியனா இருக்குது, இம்சையா இருக்குது, இதை தள்ளி விட்டுல தள்ளி விட்டுற நம்மளுக்கு. அவங்க அதை பார்க்கல. நீங்க பாருங்கள், உங்களுக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அவளை முபாகரத்து செய்து அப்ப உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி தருகிறேன் என்று சொல்லி அதையும் கூட கொடுப்பதற்கு முன் வருகிறார்கள். அந்த நேரம் அப்படி. இன்றைக்கு ஒரு அப்படி அதுக்காக வேண்டி அப்படிதான் செய்யணும் சொன்னா நிறைய விஷயங்கள் வந்துடும். அவங்க வாழ்ந்த சூழ்நிலையை வைத்த சம்பவத்தை புரிஞ்சுக்கிறோம். எப்பேற்பட்ட தியாகம் மதீனாவாசிகள் செய்தது. இன்னைக்கு நம்மள கர்வமாக நம்ம இடத்துல அல்லாஹ் நம்ம பரக்கத்தா வச்சிருக்கிறான். அந்த அன்சாரிகளை விட ஒரு வகையில் அப்படி நல்லதான் இருக்கிறோம். நம்ம இல்ல யாராவது தன்னுடைய சொத்தின பாதையை தருவார்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சோமாலியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். நேற்று கூட அறிவு பண்ணாங்க, சோமாலியாவில் 20,000க்கு 29,000க்கு நெருக்கமான பச்சிலம் குழந்தைகள் பசியால் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதியவர்களை கொண்டு போய் நெருப்பு நெருக்கி போடுறான். இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது என்றால் அப்ப நமக்கு தெரியுது. அப்ப என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கிறது, அதுல 5 லட்சத்தை சோமாலியாவுக்கு தருவோம். நம்மள யார் தருவா? நாம கொடுப்போம், இல்லைன்னு சொல்லவில்லை. நாம எப்படி கொடுப்போம் என்றால் கொடுப்பதற்கென்று ஒரு ஸ்கேல் வச்சிருக்கோம். நம்ம கொடுப்பதற்கென்று ஒரு அளவுகள் வச்சிருக்கிறோம். நோம்பு கஞ்சிக்கின்ற 500 ரூபாய், பள்ளிவாசல் என்றால் ஒரு 300 ரூபாய். அதே போல மற்ற பணிகள் என்றால் நம்ம ஒரு அளவுகோல் வைத்து அப்படித்தான் கொடுக்கணும். 2 வீடு வச்சிருக்கிற ஒருத்தர் போய் கேட்கிற நேரத்தில் இந்த பணிக்காகவா பள்ளிவாசலுக்கு வேண்டுமா என்று உள்ள 2 வீட்டுல ஒரு வீட்டை பள்ளிவாசலாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நம்மள யார் தருவார்? நானும் தரமாட்டேன், நீங்கள் தரமாட்டேன். அதான் உண்மை. அல்ல. அப்ப நாம அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுப்பதற்கு ஒரு கணக்கு வைத்திருக்கிறோம். இவ்வளவுதான் தர வேண்டும், இதை தாண்டி இல்லை, அதை தாண்டி கொடுக்க முடியாது. நாம யோசிக்கிறோம், கணக்கு பார்க்கிறோம், முடிந்து வைத்துக் கொள்கிறோம். அன்சாரிகள் அப்படி செய்யவில்லை. சொத்துல 10 கோடி ரூபாய் உள்ளவர் 5 கோடி தருவதற்கு முன் வந்தார் என்றால் அவங்க செஞ்ச தியாகம் எப்பேற்பட்ட தியாகம். இன்னொரு சம்பவத்தை கூட பார்க்கிறோம். சில இடங்கள் பஹ்ரைன் என்று நினைக்கிறேன், சில நிலங்கள் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கிடைக்கிறது. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கிறார்கள், நாம பெரும்பாலும் மக்காவாசிக்கு தான் கொடுக்கிறோம். பெரும்பாலான இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு ஒரு பொருள் கிடைத்தாலும், போரிலே வெற்றி கொள்ளப்பட்ட கனிமத்து பொருட்கள் கிடைத்தாலும் நபிகள் நாயகம் அவங்க மக்காவாசிக்கு தான் நிறைய கொடுப்பாங்க, மதீனாவாசிக்கு பெருசா தர மாட்டாங்க. ஏன்னா நிலையை கருத்துல கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கே ஒரு தடுமாற்றமா இருக்குது. ஒரே மக்காவாசிக்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம், மதீனாவாசிக்கு கொடுத்துருவோம் சொல்லி மதீனாவாசிகளை அழைக்கிறார்கள். மதீனாவாசிகளே, இந்த மாதிரி ஒரு நிலம் கிடைச்சிருக்கு, அதை நீங்கள் முழுமையாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நம்மால் என்ன செய்வான்? தலைவர் அழை அடிச்சுட்டு, இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்குதா? நாங்கள் இந்த மார்க்கத்தில் உழைத்தோம், உங்களோட தோல் கொடுத்தோம், இந்த தீனுல் இஸ்லாத்தில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டோம், நாங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு தான் அதுக்கு விடிவாக பிறந்திருக்குது
இந்த இடம்ல எங்களுக்கு பத்தாது, இன்னும் ஒரு 4 இடங்கள் கிடைத்தால் அதையும் சேர்த்து தாங்க என்று முன்பதிவு பண்ணிட்டு வந்துருவான். அவங்க என்ன செய்யறது தெரியுமா? அந்த அன்சாரிகள் அந்த நிலத்தை வாங்க மறுத்தார்கள். அதோடு சொன்னார்கள், லா இல்லா துக்குத்திய இஹ்வானினா மினல் முஹாஜிரீன மிஸ்லா, எங்களுக்கு தருவதை போன்று எங்கள் தோழர்கள் மக்காவாசிகளுக்கு நீங்கள் தராதவரை இந்த இடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த இடமே எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வை பார்த்து தர்றாங்க, அதை வாங்கி கொண்ட மார்க்கத்தில் தப்பு இல்லை. இருந்தாலும் அந்த இடங்கள் தங்களுடைய தோழர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தார்களே அந்த மதீனாவாசிகள், அவங்களுடைய தியாகத்தின் பட்டியல் அது அதை பற்றிய தனியாக தொடராக பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தியாகங்கள் இருக்கிறது. இவ்வளவு தியாகங்கள் செய்த இந்த அன்சாரிகள் இவங்களுடைய நிலையை மதுரை போர்ல பார்க்கிறோம். தியாகங்கள் கடந்து வந்திருக்கிறாங்க இல்லையா? அவர்களை பார்த்து கருத்துக்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்காவாசிகள் எல்லாம் முதல்ல ஒத்துக்கொண்டாச்சு, மதீனாவாசிகள் யாரும் வாயை திறக்கவில்லை. அங்கே சபையில ஒரு நிசப்தம். அப்ப ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கூட ஒரு விதமான எண்ணம் உண்டாகும், ஒருவேளை மதீனாவாசிகளுக்கு இது பிடிக்கவில்லையோ, மக்காவாசிகள் தந்துட்டாங்க, மதீனாவாசிகள் பிடிக்கவில்லை என்று ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த அன்சாரிகள் இருந்து ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அவர்களுடைய பெயர் வரலாற்றில் மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு நபித்தோழர், மிக்தாத் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர். அவர்கள் எழுந்து அன்சாரிகள் சார்பாக ஒரு கருத்தை என்று சபையில் வைக்கிறார்கள். சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லா நகூலு கமா கால கௌமி மூசா இதுஹப அன்த வ ரப்புக ஃபகாத்தலா. அல்லாஹ்வின் தூதரே, மூசாவுடைய சமூக மக்கள் மூசா நபியை பார்த்து சொன்னார்களே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல மாட்டோம். அது என்ன வார்த்தை? இதுஹப அன்த வ ரப்புக ஃபகாத்தலா. மூசா நபி அவர்கள் அவங்க சமுதாய மக்களை போருக்கு அழைக்கிறார்கள். அழைத்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, மூசாவே போருக்கெல்லாம் வர முடியாது, வேண்டுமானால் நீயும் உன்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லுகிறாயே, 2 பேரும் போய் சண்டை போடுங்க, போருக்கு எங்களை கூப்பிடாதீங்க, அதுக்கு நாங்கள் ஆள் இல்லை என்று சொன்னார்களே அந்த வார்த்தையை, அந்த 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 நஷ்டமான வார்த்தையை, அந்த ஏமாற்றத்துக்குரிய வார்த்தையை நாங்கள் சொல்ல மாட்டோம். லாக்கின்னா நுகாத்திலு அன் யமீனிக் வ அன் ஷிமாலிக் வ பைன யதைக் வ மின் கல்பிக். மாறாக உங்களுக்கு வலப்புறமாக இடப்புறமாக உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்து பக்கபலமாக இருந்து எதிரிகளோடு போராட நாங்கள் தயார் என்று அந்த மதீனாவாசிகளில் இருந்து பேசிய அந்த மிக்தாத் அலியவர்கள் சொன்னவுடன் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே மலர்ச்சியால் மின்னியது. செய்த புகாரியில இந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்சாரிகளுக்கு என்ன வரல, யார சொல்லலாம், காசு பணங்களை கொடுத்தோம், எங்களால சொத்துல பாதியை கொடுத்தோம், எங்கள்கிட்ட உள்ள எல்லாத்திலையும் பாதி பாதியா கொடுக்க முன் வந்தோம், அதுக்காக வேண்டி கூட்டிட்டு போய் போர்க்களத்தில் இறக்கி விட்டா நாங்க அதுக்கு ஆட்களா? அதான் மக்காவாசிகளை கூட்டு போய் போருக்கு போங்களே, நாங்க வேண்டாம்னு சொன்னோம் என்று சொல்லவில்லை. அவ்வளவு தியாகங்களையும் செய்த அந்த சஹாபாக்கள் தான் அந்த மதீனாவாசிகள் தங்களுடைய அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி கொடுத்தவர்கள் போருக்கு தயார் என்று அறிவிக்கிறார்கள். அப்ப என்ன பார்க்கிறோம்? அவ்வளவு தியாகங்களை கடந்து வந்த போதும் கூட அவங்க செய்த செயல்பாடுகள் அவங்களுக்கு போதும் என்ற மனநிலையை தரவில்லை. சரி, பதில் போரிலே கலந்து கொண்டார்கள், அது ஒரு போர்க்களம் ஆகிவிட்டது. அடுத்தடுத்த போர்க்களங்கள், உஹது போர்க்களம், என்ன யார் சொல்ல, ஒரே போர் தானா, உங்களோட பெரிய போராவில் இருக்குது, ஆளை விடுங்கள் சொல்லல. அடுத்த போர்க்களம் உஹது போர்க்களமா, இருக்க தயார். அகல் போர்க்களமா வந்து கலந்து கொள்கிறார்கள். தபுக் போர்க்களத்தில் பங்கெடுக்கிறாங்க. முஅத்தா போர்க்களத்துக்கு அவங்க பங்கெடுக்கிறார்கள். இப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே எத்தனை போர்க்களங்கள் நடந்தாலும் அத்தனை போர்க்களங்களும் போய் கலந்து கொள்ளக்கூடிய அந்த சஹாபாக்கள், அவங்க மார்க்கத்திற்காக அவங்க செஞ்ச தியாகங்கள் எதை காட்டுகிறது? அவங்களுடைய கொள்கை உறுதியை காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் செய்த செயல்பாடுகளை அவர்கள் எந்த நேரத்திலும் பெரிதாக எண்ணியதில்லை. நாம நினைக்கிறோம் அவங்க செஞ்ச தியாகத்துக்கு நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும். அதனை முத்தாய்ப்பான ஒரு சம்பவத்தை நான் பதிய வைக்க ஆசைப்படுகிறேன். முஅத்தா போர்க்களம் ரொம்ப ஃபேமஸான ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளாமல் மற்ற சில நபித்தோழர்களை தளபதியாக நியமிச்சு அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் அனுப்புகிற நேரத்தில்
ஸைத் பின் ஹாரிஸா என்பவர், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனார். அவர் தளபதியாக இருந்து படையை வழிநடத்தி போவார். ஒருவேளை அவர் கொல்லப்பட்டு விட்டால் இரண்டாவதாக ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் தளபதி பொறுப்புக்கு வருவார்கள். அவர்களும் கொல்லப்பட்டு விட்ட ரசூலுல்லாஹ் போய் யோசிப்பாங்க, நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆளுக்கு போவோம், அவர் போனாங்க அவ்வளவுதான், அப்படியே சம்பிச்சு நிற்போம். ரசூலுல்லாஹ் எதையும் முற்போக்க சிந்திப்பாங்க, இவரை கொண்டுட்டாங்கன்னு சொன்ன என்ன செய்வது, அப்ப நீங்க வாங்க, அவரை கொண்டுட்டு நீங்க வாங்கன்னு சொல்லி முன்னேற்பாடாக இந்த திட்டமிடக்கூடிய பழக்கத்தை கூட நம்ம ரசூலுல்லாஹ் இருந்து கத்துக்கிற முடியும். ரசூலுல்லாஹ் அப்படி பிளான் பண்ணி அனுப்புறாங்க. ஸைத் பின் ஹாரிஸா கொல்லப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப், அவர் கொல்லப்பட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அவர் கொல்லப்பட்டால் காலித் பின் வலீத் என்று 4 தளபதிகளை நியமித்து ரசூலுல்லாஹ் போருக்கு அனுப்புறாங்க. போர் நடக்கிறது. அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக உக்கிரமான முறையில் போர் நடக்கிறது. அந்த நேரத்தில் அகதர் ராயத்து ஸைதுன் ஃபஉஸீப, ஸைத் அவர்கள் கொடியை ஏந்தி சென்றார்கள், அவர்கள் வீர மரணம் அடைந்தார்கள். சும்மா அகதர் ராயத்த ஜாஃபர் பின் அபி தாலிப், இரண்டாவதாக ஜாஃபர் அவர்கள் கொடியை ஏந்தி புறப்பட்டார்கள், ஃபஉஸீப, அவர்களும் வீர மரணம் அடைந்தார்கள். சும்மா அகதர் ராயத்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, மூன்றாவதாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் கொடியை ஏந்தி தலைமை தாங்கி தளபதி பொறுப்பை ஏற்று நடந்தார்கள், ஃபஉஸீப, அவர்களும் கொல்லப்பட்டார்கள். நான்காவதாக அகதர் ராயத்த ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்களில் ஒரு வாளான காலித் பின் வலீத் அவர்கள் தலைமை தாங்கி சென்றார்கள். ஹத்தா ஃபதஹல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவருக்கு வெற்றியை வழங்கினான். இந்த செய்தியை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் அவங்களுடைய தியாகத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு பாருங்க. ஒரு தளபதி கொல்லப்படுகிறார், ஸைத் பின் ஹாரிஸா அவர்கள் கொல்லப்பட்டாச்சு, நாடி நரம்புகள் அடங்கி விட்டது, பேச்சு மூச்சு இல்ல, மரணித்து விட்டார்கள், பாடி அங்கே கிடக்குது. கொல்லப்பட்ட ஸைத் அவர்கள் பாடி கிடக்கிறது. கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி தெரிந்த பிறகுதான் ஜாஃபர் அல்லாஹ் அவர்கள் அந்த தலைமை பொறுப்புக்கு வருகிறார்கள். அப்ப என்ன அவங்க ஏற்படவில்லை, ஒரு சலனம் உண்டாகவில்லை. நமக்கு முன்னாடி கொண்டுட்டாங்களே, நாமும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் நம்மையும் கொண்டு விடுவார்களோ, நம்முடைய உயிரையும் பறித்துக் கொள்வார்களோ என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றவில்லை. இரண்டாவதாக ஜாஃபர் பின் அபி தாலிப் வருகிறார், அவரையும் கொலை செய்து விட்டார்கள். அவருடைய கொலையில இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஹதீஸ்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 90க்கும் மேற்பட்ட காயங்கள் அவர் உடலில் இருந்தன. எங்கு பார்த்தாலும் தேகங்கள் அப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறது. கத்திகளின் குத்துக்கள், அதே போல ஈட்டிகளின் பாய்ச்சல்கள், அம்புகளின் குடைச்சல்கள், உடம்புல காயம் படாத இடங்கள் இல்லை. ரத்தத்தை அப்படி கொல்லப்பட்டு கீழே போடப்பட்டு கிடக்கிறார். அவருடைய உடலை காபிர்கள் கபலீகரம் செய்து விட்டார்கள். அந்த உடலை பார்த்துவிட்டு மூன்றாவதாக யார் பொறுப்புக்கு வருகிறார், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருகிறார், அவரும் கொல்லப்படுகிறார். நான்காவதாக வந்த காலித் பின் வலீத் அவர்களுக்கு எந்த எண்ணம் வரல, ஆகா நமக்கு முன்னாடி 3 பேரை முடிச்சுட்டாங்க, நான்காவதாக நாம வருகிறோம், நமக்கு முன்னாடி வந்து செய்தி இல்லை, கொண்டு விட்டார்கள். இரண்டாவது வந்து ஜாஃபரையும் போட்டு தள்ளிவிட்டார்கள். மூன்றாவதாக வந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை மௌத்தாக்கி விட்டார்கள். நாம வருகிறோம், நம்மையும் கொண்டு விடுவார்களோ என்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவில்லை. உயிர் போவது ஒரு முறை, அது இந்த மார்க்கத்திற்காக, இறைவனுக்காக, இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நிறைவேற செய்வதற்காக நடக்கக்கூடிய அறப்போரிலே நம்முடைய உயிர் போவதை பெரிய பாக்கியமாக அவர்கள் கருதினார்கள். சிந்தித்து பார்க்கிறோம், இவ்வளவு தியாகங்களையும் அவங்க எப்படி செய்ய முடிந்தது என்றால், அவர்கள் செய்த காரியங்கள், அவங்களுடைய பணிகளை அவர்கள் ஒருபோதும் பெருமை பேசியதில்லை. நம்ம செய்திருக்கிற காரியங்கள் போதும் என்கிற மன நிறைவை அவர்கள் பெறவில்லை. எத்தனை காரியங்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள், அதிலும் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 பேரை சொல்லி காட்டி அந்த 10 பேரையும் சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்கள். 10 பேரை அறிவித்து அவர்கள் சொர்க்கவாசிகள். அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்கள், உஸ்மான் அவர்கள், அலி அவர்கள், தல்ஹா அவர்கள், ஜுபைர் அவர்கள், சாத் பின் அபி வக்காஸ், சாயித் பின் ஸைத், அபூ உபைதா பின் ஜர்ரா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், இந்த 10 பேரையும் சொல்லி காட்டி இவங்கள் அனைவருக்கும் சொர்க்கம் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டு விட்டது. சரி, அது வரைக்கும் பாடுபட்டாங்க, சொர்க்கம் சொல்லியாச்சுல. அபூபக்கர் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் வாழுகிற நேரத்திலேயே நாம சொர்க்கத்துக்கு போகிறோம் என்கிற செய்தி அவர்களுக்கு தெரியும். உமர் அவர்களுக்கு தெரியும், நாம மரணித்தால் நமக்கு சொர்க்கம் என்பது தெரியும்.
சொர்க்கம் என்று நம்ம உழைக்கிறது அதுக்கு தான். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே எந்த பணிகளை செஞ்சாலும் அதனுடைய கிடைக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பாயிண்ட் என்ன? உச்சபட்ச பரிசு சொர்க்கம் தான். அதே உனக்கு சொல்லியாச்சு. அபூபக்கருக்கு சொர்க்கம், உமருக்கு சொர்க்கம் என்று சொல்லப்பட்டு விட்டது. சொர்க்கம் என்று தெரிந்த இன்னைக்கு நம்ம அதோட படுத்துருவோம். இன்னைக்கு நம்ம மக்கள்ல யாராவது ஒரே இருந்து ஒரு பேச்சுக்கு ஒரு 10 பேரை சொல்லி அவங்க சொர்க்கம்னா அவங்களை பள்ளிவாசல பார்க்க முடியாது, தொழுகைகளை பார்க்க முடியாது, நோன்பு வைக்க மாட்டார்கள், தர்மம் கொடுக்க மாட்டான், சதக்கா கொடுக்க மாட்டான், அப்படியே போயிடுவான். ஏன்னா கிடைச்சு போச்சுல. ஒரு 10ஆவது படிக்கக்கூடிய பையன் அவன்கிட்ட சொல்லியாச்சு, நீ படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி உனக்கு 100க்கு 100 சொல்லியாச்சு. புத்தகத்தை தூக்குவான தூக்கி கலாசிடும் அன்னைக்கோட. அப்படித்தான் நாம இருப்போம். அப்ப அவர்களுக்கு அப்ப கூட என்ன வரல, சொர்க்கம் என்று சொல்லிட்டாங்க, இனிமே நம்ம போகணும், நம்ம எனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில உழைக்கணும் என்று நினைக்கவில்லை. சொர்க்கம் என்று சொன்ன பிறகும் கூட தங்களுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள். அதற்காக வாழ்க்கையில இன்னும் வணக்க வழிபாடுகளை புரிந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்களை நம்ம அடுக்கிக் கொண்டே போக முடியும். எல்லாம் அவங்க தியாகத்துக்கு எடுத்துக்காட்டு. அப்ப அப்படி தியாகம் செய்த அந்த சமுதாயத்துக்கு எந்த எண்ணம் வரவில்லை. நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி கொடுத்திருக்கிறோம், நம்முடைய வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம், இவ்வளவு தியாகங்களை செஞ்சிருக்கிறோம் என்கிற எண்ணம் அவங்க உள்ளத்துல வரல. நமக்கு வருகிறது. எவ்வளவு தியாகத்தை செஞ்சவங்களுக்கு அந்த எண்ணம் வரல. நம்முடைய நிலைக்கு நான் வருகிறேன். நம்ம செய்யக்கூடிய பணிகள் இந்த தௌஹீதுக்காக இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற நாம் நம்ம வாழ்க்கையை எப்படி அமைத்திருக்கிறோம்? இந்த மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்த எத்தனை பேர், தகப்பனாரை அண்ணன்மார்களை பலி கொடுத்த நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த மார்க்கத்திற்காக அள்ளி அள்ளி கொடுத்தவங்களை 1-2 காட்ட வேண்டுமே தவிர பெருமளவிலே பார்க்க முடியல. அவ்வளவு தியாகங்கள் செஞ்ச அந்த சஹாபாக்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லை. அவங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் கால் தூசிக்கு பெறாது நமக்கு அந்த எண்ணம் வருகிறது. நம்மளை எப்படி நாம் நினைக்கிறோம் என்றே புரியவில்லை. நம்ம அதுவும் வணக்க வழிபாடுகள் ஒழுங்கா இருக்கிறதா? ஓட்டை உரசல்கள், நிறைய கவனம் இல்லாமல் இருக்கிறோம், ரொம்ப குறைவாகத்தான் நம்முடைய செயல்பாடுகள், அல்லாஹ்வுடைய பாதையில முயற்சிக்கிறோம். இவ்வளவு குறைவுடைய நிறைவு இல்லாத நம்முடைய நிலையை வைத்துக் கொண்டு நாம செய்யக்கூடிய அமல்கள் போதும் என்று நாம் நினைத்தால் நம்மை போல ஏமாளிகள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. நம்ம செஞ்ச செயல்பாடுகள் ஒண்ணும் கிடையாது. செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கட்டளைகளை அல்லாஹ் போட்டிருக்கிறான். அதுல 1-2 செஞ்சிட்டு இது போதும் என்று நினைப்பது மிகப்பெரிய மடத்தனம், வடிகட்டிய முட்டாள்தனம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை எப்படி எதிர்நோக்கணும்? நம்ம செஞ்ச செயல்கள் ஒரு செயல்களே இல்லை, இது அமல்களே இல்ல. அவன் அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கிறதுக்காக வேண்டி அமல்கள் இல்லைன்னு சொன்னா எதிர்பார்க்காம செஞ்ச கூலி கிடைக்காது. எதிர்பார்ப்புல கூலிக்காக வேண்டி அதை செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய பணிகள் எவ்வளவு நிறைவு பெற்று விட்டது. எத்தனையோ பேர் இருக்கிறதை விட நாங்கள் பரவாயில்லாம இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில நாங்கள் முயற்சிக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. இன்றைக்கும் எத்தனை மக்கள் நம்ம ஊர்களில் தர்காவில் போய் முட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கபூர்ல போய் நெத்திய வச்சு அப்படி தேய்க்கிறான். எந்த அல்லாஹ்வே நம்பிக்கை இல்லை. ஒரு நோய் வந்தால் இறைவன் கேட்கறது இல்ல, கபூர்கள்ல போய் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிடுகிறான். அங்கு உள்ள சாம்பல்களை அள்ளி தலையிலே பூசிக்கொள்கிறான். ஏதோ அவங்க அல்லாஹ்வை போல, அவங்க தான் உலகத்தில் எல்லாத்தையும் ரட்சிப்பதை போல போய் நடக்கிறார்களே. இதை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா? அதே போல பெண்கள் மூட பழக்க வழக்கங்கள்ல மூழ்கி போயிருப்பதை பார்க்கிறோம். எதையெல்லாம் நினைக்கிறாரோ அதையெல்லாம் வணங்குறாங்க. அதே சமீபத்தில் உணவுல கூட ஒரு செய்தியை பார்த்தோம். என்ன செய்தி என்றால், புர்கா போட்டுட்டு 2 முஸ்லிம் பொம்பளைய வேப்ப மரத்துக்கு பக்கத்துல அங்க பூரா அந்த காதல்கள் இருக்கிறாங்க. சிலைகளை வணங்கி கொண்டு பிள்ளை கிடைக்குமா அந்த மரத்தை சுத்தினான். அந்த மரத்தை சுத்தி அதுல ஒரு கயத்தை ஒரு முடித்து போட்டால் பிள்ளை பிறக்கும் என்பது அவங்களுடைய ஐதீகமாக இருக்கிறது. அந்த இடத்தில் அந்த காவி மனம் வீசக்கூடிய அந்த இடத்தில் பொட்டுகளோடும் சந்தனங்களோடும் சுற்றி வரக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில் கருப்பு உடை அணிந்த 2 பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் நிற்பதை பார்த்த பொழுது அதிர்ச்சியிலே உறைந்து போனோம். இந்த அளவிற்கு அங்கே போய் நிற்கிறாங்க. ஒவ்வொரு டிவிலையும் போட்டு காட்டுகிறான் சாமியார்கள் என்று காட்டும் பொழுது அதை மட்டும் ஹைலைட் பண்றான். சாமியார் சொல்லும்போது எல்லா மக்களும் வர்றாங்க, இந்துக்கள் வருகிறார்கள்,
கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள், அதுல முஸ்லிம்கள் பர்தா போட்டு வருவதை மட்டும் ஸ்பெசிபிக்கா காட்டுறான். அந்த அளவுக்கு நம்ம மக்கள் இன்னும் வழிகாட்டிலே இருக்கிறார்கள். நமக்கு பொறுப்புகள் ஏராளம் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட இன்னும் வழிகாட்டில் இருக்கிறாங்க, தப்பான வழிக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட பாத்தியாக்கள் நம்ம வீடுகளில் ஓடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அதையெல்லாம் உடைத்து ஒழுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள இன்னும் உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த செய்தியை, இந்த ஏகத்துவத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த தௌஹீத் கொள்கையை மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். எவ்வளவு பணிகள் பாக்கி இருக்கிறது, நமக்கு என்ன மோசமான எண்ணம் வருகிறது. நம்ம செய்து விட்டோம், நமக்கு இது போதும், செய்வதற்கு ஒன்றுமில்லை. இதற்கு மேல ஒரு நஷ்டவாதிகளாக நாம இருப்பதற்கு அளவுகள் கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு எண்ணமாக அது இருக்கிறது. எனவே அதை அடிப்படையாக வைத்து நம்முடைய பணிகள் நிறைவு பெறவில்லை, நிறைவு பெறாது. கியாம நாள் வரையில் இருக்கிறது. ஒரு மனிதன் வழிகாட்டிலே இருக்கிற வரை, ஒரே ஒரு ஆள் கபூருக்கு போற வரை, ஒரே ஒரு மனிதன் மௌலிது போகின்ற வரை, ஒரே ஒரு பெண் தாயத்து போகின்ற வரை நமக்கு பொறுப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஏராளமான பிரச்சனைகள். மார்க்கம் என்று சொல்லும்போது பிரச்சார பணிகள் மட்டுமல்ல, ஏராளமான பொறுப்பு நமக்கு இருக்குது. வறியவர்களுக்கு உணவளிப்பது, அது ஐத்தல்லது கருதி வித்தீன் நாளிக்கல்லது எதுவும் எத்தீம், அனாதைகளை துரத்தினானே அவங்க பார்க்க, அவங்களாம் மார்க்கத்தை பொய்யென கருதியவர்கள். அவங்க என்ன செய்வதில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை. இது யார் இப்படி செய்கிறானோ அவன் யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் பொய்ப்பிக்கவில்லை. அவன் தொழில் வைப்பான், நோன்பு வைத்திருப்பான், ஏராளமான காரியங்களை செஞ்சிருப்பான். யார் அப்படிப்பட்ட மனிதனும் கூட ஒரு ஏழையை துரத்தி விட்டால், ஒரு அனாதையை விரட்டி விட்டால், ஒரு ஏழைக்கு உணவளிக்கவில்லை என்றால், உணவளிக்க தூண்டவில்லை என்றால், அவன் இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை இல்லை என்ற நிலையில ஒருவன் இருந்தால் அவனுடைய நிலை என்னவோ அதோட நிலைதான் இவருக்கும். இஸ்லாத்தையே பொய் என்று சொல்லக்கூடியவனும் ஒரு ஏழையை விரட்டக்கூடியவனும் ஒண்ணுதான் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அப்ப எத்தனை மக்கள் பசியால் பட்டினியால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சோமாலியாவில் அத்தனை பேர்கள் சோத்துக்கு இல்லாமல் இறந்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய நிலையை அல்லாஹ் மாற்றி விட்டான். நம்ம சாப்பிட்டா சாப்பிடுற பாதிக்கு மேல குப்பிக்கிட்டான் போகுது. அந்த அளவிற்கு அது வீண்விரயமாக நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிறான். கோழி குதிரண்டு மேஞ்சி தரணும், அதுக்கு மேல வார்த்தை இல்லை. ஒவ்வொரு நாளை எடுத்துக்கொண்டால் நம்ம சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு யாரும் சாப்பிடல. நம்முடைய மக்கள்கிட்ட காசு பணங்கள் கஷ்டம் இருந்தாலும் சாப்பாட்டை பார்க்க முடியாது. நம்முடைய சாப்பாட்டை பார்த்தா கோடீஸ்வரன் சாப்பாடு சொல்லிடலாம். அந்த அளவிற்கு காடை மீன் என்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் ஒரு குடிதான் பிடிக்கிறோம். அவ்வளவு சிறப்பா எல்லாம் வச்சிருக்கிறான். அதே நேரத்தில் மற்ற மக்கள் கஞ்சிக்கு வழி இல்லை, பழைய சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாவறதுக்கு போயிடுறாங்க. சாப்பாடு இல்லாமல் மரணம் அடைகின்ற நிலை. அப்ப அவர்களுக்கு எல்லாம் உதவி செய்ய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்மால் இயன்றதை தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி தரலாம், நாமே கொடுக்கலாம். நமக்கு அறிவுமானவங்கள்ட்ட வாங்கி அதை உதவி செய்ய முன்வரலாம். ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதே போல நிறைய பணிகள், எத்தனையோ நோய்கள்ல பலர் இறந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவிகளை நம்ம செய்யலாம். இப்படி பணிகள் எனக்கு நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால அதை சுருக்கமாக அமைத்துக் கொண்டு நிறைவாக இந்த பேசிய உரையை ஒருமுறை ரீகேப்படுத்தி அந்த வட்டுலக்கத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். நாம செய்து கொண்டிருக்கிற பணிகள் அது மிகவும் குறைவுதான். அந்த எண்ணங்களை வைத்துக் கொண்டு மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வந்துவிடக்கூடாது. சஹாபாக்கள் அவ்வளவு தியாகங்கள் செஞ்சவங்களுக்கு கூட அந்த எண்ணம் வரவில்லை. அந்த எண்ணம் வராதனால்தான் அவங்க அவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க என்பதை கருத்தில் கொண்டு நம்முடைய பணிகள் நிறைவு பெறவில்லை. அவ்வளவு பணிகள் பாக்கி இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற வரை, அல்லாஹ் நம்மை ஹயாத்தோடு வைத்திருக்கிற வரை, இந்த மார்க்கத்திற்காக நம்மால் இயன்ற வரை எல்லா இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா பணிகளிலும் நாம் ஈடுபட வேண்டும். இது போன்ற ஜமாத்துக்கள், தௌஹீத் ஜமாத் மாதிரி அமைப்புகளை வைத்து நாம செயல்படக்கூடிய நேரத்தில் தனியாக செய்யும் பொழுது கொஞ்சம் குறையும், வீரியம் குறையும், முழு லாபத்தை அறுக்க முடியாது. ஜமாத்தாக செய்யும் பொழுது, கூட்டாக செய்யும் பொழுது அது பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தரும். எனவே இந்த ஜமாத்துக்கு இந்த பணிகளை செய்யக்கூடிய நேரத்தில் அதிகமான ஒத்துழைப்பை கொடுத்தா அங்கே பெறப்போகிறோம். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற காத்திருக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறியவனாக
என்னுடைய இந்த உரையை நான் முடிக்கிறேன். வாஹிருதவான அன்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.